ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு உனக்காக உன் அப்பா நான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீயோ என்னை புறக்கணித்துவிட்டு, என்னை நிராகரித்துவிட்டு சென்று கொண்டே இருக்கின்றாய். உன்னை நான் கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றேன் தங்கமே. எனக்காக சிறிது நேரம் கூட ஒதுக்க முடியாதா உன்னால்? என்னிடம் வந்து எத்தனையோ பிரார்த்தனையை வைத்திருக்கின்றாய். அவை அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்கும் பொழுதெல்லாம் அப்பா அப்பா என்றாய். ஆனால் எப்பொழுதோ என் மீது உனக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது. என்னை மதிக்கவே இல்லை. சில புது உறவுகள் உன் வாழ்வில் வந்துவிட்டதால் என்னையே தூக்கி எறிந்து விட்டாயா? சில காலமாகவே நீயாக இல்லை என்பது எனக்கு புரிகின்றது. ஆனாலும் எனக்கு உன்மேல் வருத்தம்தான். மனதில் கவலைகளை உன்னை பாடாய்படுத்துகிறது. பரவாயில்லை, நீ என் மீது வருத்தமாக கோபமாக இருந்தாலும், எனக்கும் உன் மீது சில வருத்தம் இருந்தாலும், உனக்கு செய்ய வேண்டியதை நிச்சயமாக நான் செய்துதான் தீருவேன். நீ என்னிடம் சில விஷயங்களை வாய் திறந்து கேட்கிறது கூட இல்லை. பரவாயில்லை, நீ வாய் திறந்து கேட்காத உன்னுடைய கோரிக்கைகளையும் உன்னுடைய மனம் அறிந்து செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நினைக்கும் நீ விஷயத்தை கூட நான் முடித்து தருவேன். அப்பொழுதாவது நீ என்னை முழுமையாக உணர்வாய். அப்பொழுதாவது இந்த ஆறுமுகனின் வார்த்தையை நின்று கேட்கின்றாயே, மிகவும் சந்தோஷம் தங்கமே. உன் மனதை எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கின்றது. அதற்காக உன்னுடைய செவிகளை நீ சாய்ந்து காட்டாதே. உனக்குள் ஒரு எண்ணம் உன்னை தொடர்ந்து பேச தூண்டுகின்றது. அது கடந்த காலத்தின்படியே உன்னை எப்பொழுதும் வழி நடத்துகின்றது. உன் எதிர்காலத்தை அறிந்தவன் நான் கூறுகின்றேன். உன் மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிபணிகின்றாய்? உனது எதிர்காலத்தை நிர்ணயிப்பவன் உன் அப்பன் முருகன். என் அன்பு தங்கமே, என்னை முருகா என்று அழைத்து விட்டாய். நான் உன்னை எப்படி உன் போக்கில் விடுவது? உன் வாழ்வில் பல அற்புதமான மாற்றங்கள் நடைபெறப் போகின்றது. உன் அப்பன் முருகனின் வார்த்தையாக இதை பத்திரமாக உன்னுடைய செவிகளில் ஏற்றுக்கொள். உன் மனதில் என் நாமத்தை உரைக்க சொல்லிவிடு. எந்த தீய சக்திகளும் உன்னை நிச்சயமாக இழுத்தாலும் அதன் போக்கில் உன்னை இழுத்து செல்லாதபடி நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்ததை நினைத்து அழுது புலம்பிய காலங்கள் அனைத்தும் மறந்துவிட்டது. நடந்ததை மறைந்து உன்னை அழ வைத்தவர்களின் முன்பு சிரித்த முகத்துடன் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே உண்மையான வாழ்க்கை. உன்னை முழுமையாக தேற்றிவிட அப்பா நான் இருக்கின்றேன். எழுந்து வா என் கண்மணி. என்னுடன் உன் மனதுக்கு ஆறுதலையும் நிம்மதியையும் நான் தருகின்றேன். நடந்ததை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. உன் கவலைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அதனால் உனக்கு வரும் துன்பங்கள் அதைவிட அதிகமாக இருக்கும். முடிந்தவரை மனதிற்குள் வைத்துவிடு. இல்லையென்றால் அனைத்தையும் என்னிடத்தில் கூறு. நான் உன்னை நிச்சயமாக தேற்றி தருகின்றேன். உன் வாழ்விற்கு எதை தேவையோ அதை உன் கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!